நந்தகுமார் சொல்லுங்க. இல்ல இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒவ்வொருத்தருக்குமே கேட்டீங்கன்னாக்கா, எல்லாரும் ஒரு 20 பாயிண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசியிருக்கலாம், இதெல்லாம் பேசியிருக்கலான்ட்டு. ம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த மீட்டிங்கிறது வந்து ஒரு 4 மணி நேரம் குறுகிய கால மீட்டிங் தான். அப்ப அதுக்குள்ளார வந்து என்ன சாராம்சத்த பேச முடியுமோ, அதத்தான் பேச முடியும். ம். இது வெறும் முதலமைச்சர்கள் மட்டும் சந்திக்கக்கூடியது இல்ல. மாநிலங்கள்ல இருந்து 2 அமைச்சர்கள் வருவாங்க. சீஃப் செக்ரட்டரிஸ் வருவாங்க. டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் வருவாங்க. சோ ஒரு கவர்ன்மெண்ட் அபிஷியல்ஸ்குள்ளாரையும் ஒரு பெரிய கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த ஈவென்ட் வந்து ஒரு மையப்புள்ளியா இருக்கு. ம். அடுத்தது வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வைஸ் சேர்மன் ஆஃப் திஸ் மீட்டிங். ம். அப்போ இது எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த மாநிலங்கள் ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த ஹோஸ்டிங் ஸ்டேட் வந்து வைஸ் சேர்மன் பொசிஷன் எடுத்துப்பாங்க. ம். அப்போ வைஸ் சேர்மன் அண்ட் ஹோஸ்டா இருக்கறனால வரவங்க அத்தனை பேத்துக்கும் அவங்க தான் வந்து ஒரு ஜெனரலா அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கல்யாண வீடுன்னு வச்சுக்கீங்களேன். நான் வந்து ஒரு கல்யாணம் நடத்துறேன்னா அங்க வர அத்தனை பேர்த்தையும் வரவேற்று சமமா ட்ரீட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ம். ஆனா நீங்க என் வீட்டுக்கு கல்யாணம் வரும்போது உங்களுக்கு யாரு தெரியுமோ அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து நீங்க பேசிக்கிட்டு போலாம். ம். ஆனா அந்த நிகழ்ச்சி நடத்துறவனா நான் எல்லாத்துக்கும் வந்து சரிசமமா இருந்தாகணும். அதுதான் அந்த ஹோஸ்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். அப்ப இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து தமிழக விட்டு கொடுத்துட்டாருன்னு பேசுறதுல ஏற்புடையதுல நான் அதனாலதான் ஏற்கனவே பட்டியல் போட்டேன். ம். மாநிலத்துக்கும் மத்திக்கும் உண்டான பிரச்சனைகள் என்ன, இரு மாநிலங்களுக்கு உண்டான மாநில பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் தெளிவா நான் சொன்னேன். ம். அப்ப உன்னமே பேசிருக்கலாமா, உன்னமே 100 பிரச்சனைகளை கூட பேசலாம். ஆனா அந்த ம். இடத்துல டைம் இருக்காது. ம். அடுத்தது இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வரும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க வந்து தாவேகா டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொன்னாலும் ம். அவங்க இன்னைக்கு ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்க்கு இருக்காங்க. ஆனா ஒரு பயம் என்னன்னா, இப்ப வந்து ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல கொடுத்துட்டு 2036ல பாப்புலேஷன் பேசிஸா அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ. குடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி புடுங்கிட்டா என்ன பண்றங்கிற பயம் இருக்கு. ம். அதனால இந்த டீலிமிட்டேஷன் வேணுமா, கட்டாயமா வேணும். ஏன்னா நம்ம 71ல மக்கள் தொகை 55 கோடி, இன்னைக்கு 140 கோடி நெருங்கிட்டு இருக்கோம். ம். அப்ப நமக்கு அதிகமான எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. ஆனா இந்த மாநிலங்கள் வந்து எந்த விதத்திலையும் பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணனால, கண்ட்ரோல் பண்ணனால தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து இந்த இடத்துல மையப்புள்ளியா வைக்கிறாங்க. அப்போ இனிமேலும் ஃபார் எவர் ம். பாப்புலேஷன் should not be a criteria for delimitation. ஓகே. எல்லா டைமுமே இதே ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்லயே நீங்க கொண்டு வரணுங்கிறது ஒரு பிரதானமான கோரிக்கையா வந்து அவங்க வைக்கிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த மினரல்ஸ் ஏற்கனவே நம்ம பேசி இருந்தோம். மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2023லயே அந்த 24 கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து கண்ட்ரோலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு பிரதானமான பெரிய குரல் எழுப்பல. அன்னைக்கு அந்த 24 கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் விடுவாங்க. பணம் மாநிலத்துக்கு வரும். ஆனா ஆக்ஷன் விடுற ரைட்ஸ் யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கை கொடு அன்னைக்கே வந்து வாரி கொடுத்து. ஓகே. ஓகே. இப்ப என்ன சிக்கல் ஆயிருச்சுன்னா இன்னைக்கு மினரல் ஹோல்டிங் லேண்ட் இருக்கு பாருங்க. அந்த லேண்டுக்கு கூட அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் எடுக்க இப்ப இந்த சட்டத்தை வந்து MMDR ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய சிக்கல் வந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு இருக்குது. அதெல்லாம் தான் இந்த இடத்துல வந்து அவரு பிஸ்கல் பெடரலிசத்துல வந்து அவர் வந்து மேம்போக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பாயிண்டா சொல்லலாலும் அந்த பிஸ்கல் பெடரலிசம்ங்கிற அந்த ஹெட்டிங் கீழே படிச்சீங்கன்னாவே கம்ப்ளீட்டா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து மாநிலங்களுடைய வருவாய் செலவினங்கள் பூரா நம்ம பாத்துக்கிறோம். சரி. வரவு கொண்டு வர வேண்டிய பவரை பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டா எங்க இருந்து செலவு பண்றது ம். அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியும் இன்னைக்கு முதலமைச்சர் தொட்டிருக்காரு. அப்ப இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக நலன் சார்ந்தும் ம். பெரிய அளவுக்கு புள்ளிகளை எடுத்து வச்சிருக்காங்க, பிரச்சனைகளை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்த பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி இன்னும் பேசியிருக்கலாமா, இன்னும் பேசுறதுக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு, பேசியிருக்கலாம். ஆனால் காலங்கள் குறைவு. அப்ப சரி. அந்த இடத்துல Right. அந்த given circumstances என்னத்த முன்வேலைப்படுத்த முடியுமோ பண்ணியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். நன்றி. இல்ல சுவாமிநாதன். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும். யூசுவலா வந்து நேஷனல் இன்டகிரேஷன் மீட்டிங்ல வந்து யாரும் பேச மாட்டாங்க. பெருசா வந்து ஸ்பீச் காப்பி மட்டும் அங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது கூட தாராளமா பண்ணிருக்கலாம். இந்த மீட்டிங்லயே அப்படி பண்ணிருக்கலாம். முதல்வர்கள் வந்து பேச மாட்டார்கள், ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. ஒரு 4 லைன் 5 லைன் பேசுவாங்க. ஆனா ஸ்பீச் காப்பி என்பது 100 பக்கத்துக்கு இருக்கும். அதுதான் நாம வந்து எடுத்து அதை பத்தி நாம அதுல இதெல்லாம் இருந்திருக்கலாம். அது கூட தாராளமா பண்ணிருக்கலாம். சரி.